श्रीकान्तो मातुलेयस्य जननी सर्वमङ्गला जनका शङ्करमहादेवो तं वन्दे श्रीकुञ्जराननम् अपारकरुणासिन्धुं ज्ञानदं सान्तरूपिणं श्रीसन्द्रशेखरगुरुं प्रणमामि मुदान्वहम्. இயற்கையோடு இணைந்த ஒட்டிய வாழ்க்கை நெறி தான் நம்முடைய ஹிந்து தர்மம். இந்த ஹிந்து தர்மம்னு சொல்லும்போது அதில் சொல்லப்படுற ஒரு வாழ்க்கை நெறின்னு சொல்லும்பொழுது நம்ம என்னென்னலாம் அதுக்குள்ளே அடங்கும், நம்மை சுற்றியுள்ள சூழ்நிலை, உயிரினங்கள், நதிகள், மலைகள், மரங்கள் இவர்களோடு இல்லாமல் இந்த சூரிய மண்டலம் சுற்றி வர பிளானட்ஸு, அதையும் தாண்டி பிரம்மாண்டமான இந்த பிரபஞ்சமே எல்லாமே அடங்கும். இப்போ நம்ம பார்க்குற எவ்வளவோ நிகழ்ச்சிகளும் சரி, நம்ம அன்றாட கர்மாக்களும் சரி, ஹிந்து தர்மத்தில் இருக்கிற பண்டிகைகள், சம்ஸ்காரங்கள் எதை எடுத்துனாலும் இவைகள் எல்லாத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துலையும் நம்முடைய ஒரு இறைத்தன்மையை பார்ப்பது தான் நம்முடைய ஒரு முக்கியமான கோட்பாடு. 1712 வருஷம் 712 வருஷத்தில் முகமது பின் காசிம்ங்கிற வெளிநாட்டிலேருந்து நம்மளை படையெடுத்து வந்தோம். அதுக்கப்புறம் வரிசையாக கஜினி முகமது, கோரி முகமது இவங்கெல்லாம் படையெடுத்து வந்ததுக்கு அப்புறம் டெல்லியிலேயே இவங்களுடைய ஆட்சியே அமைஞ்சது. அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக்கு, சையத்து, லோடி வம்சங்கள் இதெல்லாம் இருந்ததுக்கு அப்புறம் பிற்பாடு முகலாய பேரரசு கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே ஆண்டு வந்தார்கள். அதுக்கப்புறம் 1757 பிளாசி யுத்தம்னு கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம படிச்சிருக்கோம் சரித்திரத்தில். அதில் ராபர்ட் கிளைவ் அப்படிங்கிற பிரிட்டிஷ் இந்தியாவுடைய ரெப்ரசன்டேட்டிவாக இருந்துட்டு அவன் அந்த சமயத்தில் பெங்கால் கவர்னரோட சண்டை போட்டு அந்த பெங்கால் யுத்தத்தில் அவன் 1757 பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஜெயிச்சிருது. அதுக்கப்புறம் படிப்படியாக பிரிட்டிஷ் ஆட்சி இங்கே வேரூன்றி 1947 நமக்கு சுதந்திரம் கிடைக்கிற வரையில் அவர்களுடைய ஆட்சி இருந்தது. இப்போ இவ்வளவு அந்நியர்களுடைய ஆட்சிகள் இவ்வளவு வருஷம், நூற்றுக்கணக்கான வருஷங்கள் இருந்த பொழுதும் நம்முடைய ஹிந்து தர்மம் ஒரு அழியாமல் ஏதோ விதத்தில் பாதுகாக்கப்பட்டு இருந்ததுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொன்னால், நம்முடைய பண்டிகைகள், இந்த கும்பமேளா போன்ற ஒரு ரிலீஜியஸ் கான்கிரிகேஷன்ஸ் இதெல்லாம் தான் காரணம்னு நம்ம பெரியவாள்லாம் சொல்லியிருக்கா. பண்டிகைகள் இந்த கும்பமேளாவும் சரி, பாக்கிய நிகழ்ச்சிகளும் சரி, இதெல்லாம் ஒரு கால நிர்ணய அடிப்படையில் தான் நம்ம கொண்டாடுறோம். இப்போ சூரியனை சுற்றி எல்லா கிரகங்களும் சுற்றுறது. புதன் மெர்க்குரி, சுக்கிரன் வீனஸு, பூமி, செவ்வாய் மார்ஸு, குரு ஜூபிட்டர், சனி சாட்டர்ன், இன்னும் இதை தவிர யுரேனஸ், நெப்டியூன் எல்லா கோள்களும் சூரியனை சுற்றி வந்துட்டுருக்கு. பூமி அதே மாதிரி சூரியனை சுற்றி வந்தாலும் நமக்கு பூமியிலேருந்து பார்க்கும்போது என்ன தோன்றுறது, சூரியன் பூமியை சுற்றி வர மாதிரி ஒரு மாய தோற்றம், பிம்பம் நமக்கு உண்டாருது. இந்த சூரியன் சுற்றி வர பாதை இருக்க, நம்ம இங்கே பூமியிலேருந்து பார்க்கும்போது இருக்க, இதுக்கு எக்லிப்டிக்னு பேர். இந்த செலஸ்டியல் பாத் ஆஃப் சன் இருக்க, அது எக்லிப்டிக்னு நம்ம சொல்கிறோம். இந்த எக்லிப்டிக் எப்படி இருக்குன்னாக்க, நம்முடைய ஒரு ஈக்குவட்டார் இருக்க. ஈக்குவட்டாருங்கிறது என்னது, நார்தர்ன் ஸ்பேர் அண்ட் சதர்ன் ஸ்பேரை ரெண்டாக பிரிக்கிறது ஒரு மத்திய ரேகை, பூமத்திய ரேகைன்னு பேர் இருக்குது ஈக்குவட்டார். இது இந்த ஆக்சிஸ் இருக்க, அதாவது அச்சு, பூமியோட அச்சு, நார்த் போலையும் சவுத் போலையும் இணைக்கிற கோடு இருக்கு. அதுலேருந்து 23 டிகிரி கொஞ்சம் டில்டடாக இருக்குது, அதுலேருந்து சாய்வாக இருக்குது. அதனால் நம்ம சூரியன் பயணிக்கிற பாதை பயணிக்கிறதா நம்ம நினச்சிட்டு இருக்கிற பாதை, சூரியன் அப்படியே தான் ஸ்டாட்டிக்காக இருந்தாலும் நமக்கு பார்க்குற பார்வையில் என்ன தோன்றுறது, அதுவும் அதே மாதிரி 23 டிகிரி வித்தியாசத்தில் இருக்குது அப்படின்னு தோன்றுறது. அப்போ அந்த பாதையில், அந்த செலஸ்டியல் பாதையிலேருந்து இன்னும் ஒரு 8 டிகிரி மேலேயும் கீழேயுமா எடுத்துட்டா அதுக்கு பக்கத்தாப்பில் தெரிகிற கான்ஸ்டலேஷன்ஸ், அதாவது விண்மீன் கூட்டங்கள் இருக்கு, இதில் ஸ்டார்ஸ் நட்சத்திர கூட்டங்கள் இருக்கு. அந்த கூட்டங்களில் தெரிகிற முக்கியமான நட்சத்திரங்களை வச்சுட்டு, சூரியனுக்கு பின்னாடி தெரிகிற நட்சத்திரங்களை வச்சுட்டு ஜோடியாக்குன்னு வச்சுட்டோம், சந்திரனுக்கு பின்னாடி தெரிகிற நட்சத்திரங்களை ராசிகள்னு வச்சுட்டோம். நம்ம ஒரு நம்முடைய பஞ்சாங்க கணக்குகள் அது மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. பஞ்சாங்க கணக்கில் சௌரமானம், சந்திரமானம்னு 2 இருக்குது. சௌரமானம்ங்கிறது சூரியனை அடிப்படையாக வச்சது, சந்திரமானம்ங்கிறது சந்திரனுடைய மூமெண்ட்ஸு, அந்த கிரகத்தோடைய போக்கு வச்சுட்டு தீர்மானிக்கிறது. இது ரெண்டுத்தையும் கலப்படமாக வச்சுட்டு நம்ம முக்கால்வாசி பண்டிகைகள் அப்படி தான் அமைஞ்சிருக்கு.
இப்போ வந்து இந்த பிரபஞ்சம்னு சொல்கிறோம். இந்த பிரபஞ்சங்கிறது என்னது? பிரபஞ்சங்கிறது வந்து அடிப்படையில் ஸ்பேஸ் அண்ட் டைம் உடைய ஒரு காம்பினேஷன். அது வந்து ஒரு பரிணாமம்னு சொல்லலாம். அதாவது காலம், வெளி இது ரெண்டுத்தையுடைய ஒரு பரிணாமம் தான் பிரபஞ்சம்னு சொல்கிறோம். இப்போ இந்த பிரபஞ்சங்கிறது வந்து இந்த பிரபஞ்சத்தில் ஏற்படுற காலம் இருக்க இந்த நமக்கு வந்து கால நிர்ணயம் முக்கியம் இல்லையா? இப்போ இந்த காலம் வந்து நம்ம பொறுத்தவரையில் பூமியை பொறுத்தவரை நம்ம எதை வச்சுட்டு இருக்கோம்? சூரியன் தான். சூரியன்லேருந்து தான் சூரியன் வந்து சூரியனை சுற்றி நம்ம பூமி ஒரு வருஷம் வரதுனாக்கா அந்த ஒரு வருஷத்தை ஒரு காலக்கணக்காக வச்சுட்டு இருக்கோம். அதையே நம்ம பிரித்து மாதம் இப்படிலாம் வச்சுட்டு இருக்கோம். இப்போ வந்து வேதத்தை எடுத்துனாக்க இதை பற்றியே நான் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்கு. இதில் வந்து உற்பத்தி ஸ்தானம் வந்து எதுன்னு கேட்டாக்கா ஒரு பெரனியல் ஒரு பெரிய நதி போகிறது அதோட உற்பத்தி ஸ்தானம் ஒரு பெரனியல் சோர்ஸ் என்னன்னு கேட்டால் நம்ம ஒரு இதை சொல்கிறோம். கங்கை எடுத்துனாக்கா அங்கே வந்து இந்த பனிமலை சிகரத்தில் உண்டாருது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி இந்த காலங்கிறது எங்கேருந்து உற்பத்தி ஆகுது? சூரியன்கிட்டேருந்து உற்பத்தி ஆகுது. சூரியன் தான் வந்து அதோடைய பெரனியல் சோர்ஸு. அப்போ இதை ரொம்ப அழகாக இந்த இதில் வந்து சொல்லியிருக்கு. நதீவ பிரபவாத் காச்சித் அக்ஷயாக ஸ்பந்ததே யதா. எப்படி பெரிய நதியிலிருந்து ஒரு வற்றாத பெரனியல் சோர்ஸ்லேருந்து இந்த பெரிய நதி வருதோ அது மாதிரி சூரியனிலிருந்து காலம்ங்கிறது வந்து பாய்கிறது அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கு. அதுக்கு மேலே இன்னமும் நல்லா சொல்லியிருக்கு. தான் நத்யோபி சமாயந்தி சௌருசதேன நிவர்த்ததே ஏவம் நானா சமுத்தானாக காலாசம் வத்சரக் ஸ்ரிதாக அனுசஸ்ய மகஸ்ய சர்வே சபவயந்திரிதம் சதையே சர்வை சமாவிஷ்டः ஊருசன்ன நிவர்த்ததே அதிசம்வத்சரம் வித்யாத் ததேவ லக்ஷணே இப்படிலாம் சொல்லிட்டு போகிறது. அதாவது அந்த பெரிய நதி இருக்க காலம்ங்கிற நதியில் இன்னும் பல விதமான உபநதிகள்லாம் ட்ரிபியூட்டரிஸ் எல்லாம் பாயறதாம். என்னன்னு கேட்டாக்க கணம், க்ஷணம், நிமிஷம், மாதம், வருஷம், பட்சங்கள்னு இப்படி எல்லா விதமான நதிகளும் உபநதிகளும் அதில் வந்து பாயிறது. அதனால இந்த காலங்கிறது அப்படியே வற்றாமல் ஊருசன நிவர்த்தது. அது வந்து திரும்பி பின்னோக்கி போகிறது இல்லை. அது அப்படியே வற்றாமல் போயிட்டே இருக்கு. சயின்ஸ் படியும் வந்து டைம் இஸ் யூனிட் டைரக்ஷனல் இல்லையா? அது வந்து போயின்னு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக வணிச்சிருக்கு. இப்போ இந்த கும்பமேளான்னு நம்ம சொல்கிறோமே இந்த கும்பமேளாவோட கால நிர்ணயத்தை பார்க்கலாம். கும்பமேளா வந்து 12 வருஷத்துக்கு ஒரு தடவை பூர்ண கும்பமேளான்னு கொண்டாடுறோம். அதே அர்த்த கும்பமேளான்னு சொல்லிட்டு 6 வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கொண்டாடுறோம். அர்த்த கும்பமேளான்னு பேர். மகா கும்பமேளா இப்போ நடக்கிறது வந்து பிரயாக்ராஜில் இப்போ நடக்கிறதே அது வந்து மகா கும்பமேளா. இந்த மகா கும்பமேளா எப்படின்னு கேட்டாக்க இந்த பூர்ண கும்பமேளா 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறத அது 12 தடவை நடத்தாக்க ஒரு தடவை வர்றது மகா கும்பமேளா. அதாவது 12 இன்ட்டு 12 144 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறது தான் வந்து மகா கும்பமேளான்னு பேர். அப்போ அதோடைய ஒரு முக்கியத்துவம் எவ்வளோ இருக்குன்னு நாம வந்து யூகிச்சுக்கலாம். இப்போ இந்த கும்பமேளாங்கிறது வந்து ஒரு 4 இடத்துல ஒரு சுழற்சி முறையில் ரொட்டேஷனல் பேசிஸில் கொண்டாடுறோம். பிரயாகுங்கிறது என்னது? கங்கா, யமுனா, சரஸ்வதி இது வந்து சங்கமிக்கிற இடம் வந்து பிரயாக். அதே மாதிரி கங்கை நதி தீரத்தில் அமைஞ்சிருக்கிற ஹரித்வார், அப்புறம் அதே மாதிரி கோதாவரி நதி தீரத்தில் அமைந்திருக்கிற நாசிக்கு, ஷிப்ரா நதி கரையில் இருக்கிற உஜ்ஜைன், இந்த 4 இடத்துலையும் கும்பமேளா வந்து இப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு இருக்கோம். இப்போ முக்கியமாக நம்ம கருதப்படுற கிரகங்கள் இருக்கே, இந்த கிரகங்களை வந்து குரு வந்து ரொம்ப முக்கியம். இந்த குரு சஞ்சாரத்தை ஒட்டி வந்து கும்பமேளாவும் அமையிறது. எப்படின்னு கேட்டாக்க குரு வந்து சூரியனை சுற்றி வர்றதுக்கு வந்து 12 வருஷம் ஆகுது. இப்போ இந்த 12 வருஷம் தான் இந்த கும்பமேளாவுடைய இந்த அடிப்படையும் பார்த்தோம். 12 அதில் பாதி அர்த்த கும்பமேளாவும் நடத்துகிறோம். 12 × 12 146 வருஷம் மகா கும்பமேளாவும் நடத்துறது. இதுக்கும் மேலே பார்த்தாக்க நம்ம வந்து இந்த கும்பமேளாவும் போது ஒரு முக்கியமான இன்னொரு விஷயமா நடக்கிறது. என்னன்னு கேட்டாக்க பலவிதமான கோள்கள் வந்து எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வந்து அலைன் ஆகுது. இப்போ இந்த வருஷம் இந்த கும்பமேளா நடக்கிற மகா கும்பமேளா நடக்கிற இந்த வருஷத்தில் கூட இந்த ஜனவரி மாதம் இதை ஜனவரி மாதம் கடைசியில் வச்சுக்கலாமே, அதில் ஒரு 7 கிரகங்கள் வந்து எல்லாம் ஒன்றா சேருது. ஒரே லைனில் வந்து அலைன் ஆகுது. அதில் வந்து புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி இதெல்லாம் இருக்குது. இதை தவிர யுரேனஸ், நெப்டியூஸ் இதெல்லாம் வந்து ஒரு அலைனாகி ஒரு நேர்கோட்டில் வர மாதிரி இருக்கும். நம்ம இதெல்லாம் நல்லா பார்க்கலாம்.
இதில் வந்து நம்ம சாதாரணமாக நேக்கட் ஐஸே ஒன்றும் டெலஸ்கோப் இல்லாமல் சாதாரணமாக நம்மளுடைய பார்வைக்கே இதெல்லாம் வந்து பாதி இதில் கிரகங்கள் நமக்கு நல்லா தெரியும். இந்த குரு வந்து மேஷராசி, அதாவது குருவோட இந்த 12 வருஷ சுற்றுலாக்கு அடிப்படையாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம். எது? கும்பமேளா. இப்போ இந்த கும்பமேளாவை பார்த்தோம்னாக்க 4 இடத்துல கொண்டாடுறோன்னு சொன்னேன் இல்லையா? இந்த குரு வந்து மேஷராசியில், மேஷராசிங்கிறது வந்து என்னன்னு கேட்டாக்க சந்திரன் அடிப்படையுடைய பின்னணின்னு சொன்னேன். அதாவது அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம். ஒரு நட்சத்திரத்துக்கு 4 பாதங்கள் இருக்கு. அஸ்வினி, பரணி, கிருத்திகையில் வந்து முதல் பாதம். இந்த 3 நட்சத்திரக்கோள் கூட்டங்கள் இருக்கிற மேஷ ராசியில் வந்து குரு பிரவேசம் பண்ணும்போதும், அதே மாதிரி சூரியன், சந்திரன் இது வந்து இதோடைய மகர ராசி. இந்த மகர ராசியில் வந்து மகர ராசிங்கிறது வந்து உத்திராடம், திருவோணம், அவிட்டம் இந்த 3 நட்சத்திர கூட்டங்கள் சேர்ந்தது மகர ராசி. இந்த மகர ராசியில் வந்து குரு சந்திரன் இருக்கும்போதும், குரு வந்து மேஷராசியில் இருக்கும்போதும் மகா கும்பமேளா பிரயாகராஜால இதை கொண்டாடப்படுறது இப்போ இந்த வருஷம். மேஷராசி கதே ஜீவே மகரே சந்திர பாஸ்கரோ அமாவாஸ்யா ததா யோகா கும்பஸ்ய தீர்த்த நாயகேன்னு சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதே மாதிரி பார்த்தோன்னா குரு சிம்ம ராசியில் இருந்துட்டு சந்திர சூரியர்கள்லாம் வந்து மேஷம் அல்லது தனுர் ராசியில் இருக்கும்போது ஹரித்வாரில் நடக்கும். குரு வந்து சிம்ம ராசியில் இருந்துட்டு சந்திரன், சூரியன் இதுவல்ல ரெண்டும் கடக ராசியில் இருக்கும்போது நாசிக்கில் நடக்கும். அதே மாதிரி குரு வந்து சிம்ம ராசிலையும் சந்திர சூரியன் வந்து மேஷ ராசிலையும் இருக்கும்போது உஜ்ஜயினில் கும்பமேளா நடக்கும். இதெல்லாம் வந்து இப்போ சாஸ்திரப்படி பார்த்து கணிக்கிறதுக்கு ஜோசியர்கள்லாம் இருக்கா, பெரிய வல்லுநர்கள்லாம் இருக்கா, இதை தீர்மானிப்பா. சில சமயம் ஒரு சில நாள் முந்தி பிந்தி இருக்கும் இந்த கணிப்புகளில், அதுபடியே நடக்கும். இந்த கும்பமேளாவுடைய போது இந்த புண்ணிய நதிகளில் ஸ்நானம் பண்ணுறது ஒரு பெரிய விசேஷம்னு நம்ம பார்த்தோம். இந்த இதில் பிரயாகராஜல்னாக்க இந்த கங்கை, யமுனை, சரஸ்வதி சங்கமிக்கிற இடம். அதே மாதிரி ஹரித்வாரனாக்க கங்கையில் இப்படி. இப்போ இதில் என்ன விசேஷம்? இந்த புண்ணிய நதியில் ஸ்நானத்தில் என்ன விசேஷம்னு கேட்டால், இதுக்கு பின்னாடி ஒரு புராண கதையே இருக்குது. அந்த புராண கதை எப்படி பார்த்தாக்க, ஒரு காலத்தில் ரொம்ப ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் ஒரு ஒரு சண்டை ஏற்பட்டது. அதுக்கப்புறம் ஏதோ சமாதானமாகி 2 பேரும் இந்த க்ஷீரசாகரங்கிற பார்க்கடலை கடைஞ்சு அதுக்கு அடியில் இருக்கிற அமிர்தத்தை வெளியில் கொண்டு வந்து அதை உட்கொண்டாக்க 2 பேருக்கும் வந்து ஒரு பூர்ண ஆயுஷ், அதாவது இரவா தன்மை கிடைக்குங்கிறது மட்டும் இல்லை, அவன் வந்து அவனுக்கு மோட்ச சாம்ராஜ்யமும் கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் அவன் 2 பேரும் பார்க்கடலை கடைய ஆரம்பிச்சாலாம். வாசுகிங்கிற பாம்பு வச்சுட்டு. இப்போ வந்து வாசுகியுடைய தலைப்பக்கம் அசுரர்களும் வால் பக்கம் தேவர்களும் இருந்து கடைய ஆரம்பித்தான். அந்த கடையும் போது வந்து நிறைய பலவிதமான பொக்கிஷங்கள்லாம் கிடச்சதான். 14 வகையான ரத்னங்கள், அப்புறம் உச்சிரவஸ்ங்கிற குதிரை, ஐராவதங்கிற யானை, பாரிஜாதங்கிற விருட்சம், காமதேனுங்கிற பசு, அப்புறம் அப்சரசுகள், இப்படி எல்லா இதுவும் கிடைச்சதுக்கப்புறம் சகல சௌபாகியத்துக்கும் செல்வத்துக்கும் அதிபதியான மகாலட்சுமி தாயாரும் அந்த பார்க்கடத்தில் தான் உத்பவித்தான். இதில் வந்து இதை கடையும் போது இந்த ஆலகாலம்னு ஒரு பெரிய ரொம்ப ஒரு கொடிய விஷம் வந்து வாசுகி இந்த பாம்போடைய வாயிலேருந்து வந்துதான். இதை தாக்கு பிடிக்க முடியல. இதில் வந்து இந்த விஷத்தை சாப்பிட்டா எல்லாருமே இந்த உலகமே பஸ்மமாயிடுங்கிற மாதிரியான ஒரு அவ்வளவு விதமான ஒரு ரொம்ப கொடிய ஜுவாலை வந்து வீசும்போது சிவபெருமான் தான் வந்து அதை உடனே எடுத்து சாப்பிட்டுட்டு அதை வந்து இந்த உலகத்தையே காப்பாற்றினாருங்கிறது வந்து வரலாறு, புராண வரலாறு. அதுக்கப்புறம் கடைசியில் இதெல்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த க்ஷீர சமுத்திரத்துலேருந்து பார்க்கடல்லேருந்து தன்வந்திரி ஒரு அமிர்த கலசத்தோட வெளிவந்தாராம். இந்த அமிர்த கலசம் வெளிவந்த உடனே தேவர்களும் அசுரர்களும் என்ன பண்ணா, 2 பேரும் தான் முதல்ல வாங்கி இதை குடிச்சிடணும்னு சொல்லிட்டு சண்டை போட்ட போது இந்த பாத்திரத்தை, இந்த அமிர்த பாத்திரத்தை ஒரு மகாவிஷ்ணுவோட ஆக்கியபடி கருடன் வந்து இதை எடுத்துன்னு பறந்தாராம். அப்போது ஒரு 4 துளி வந்து 4 இடத்துல சிந்திடுத்தோம் பூலோகத்தில். ஒரு துளி வந்து பிரயாகராஜில், இன்னொன்று வந்து ஹரித்வாரில், இன்னொன்று வந்து உஜ்ஜயினில், 4 வந்து நாசிக்கில். இப்படி 4 துளிகளும் விழுந்தது. அதனால் அந்த அமிர்தங்கிறது என்ன, ஒரு
ஒரு பிறவாத்தன்மை மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய வஸ்து. அந்த இடம், அந்த துளிகள் விழுந்த இடத்துல வந்து போய் இந்த மகா கும்பமேளா நடக்கிற சமயம், மகா கும்பமேளா இல்லை, பூர்ண கும்பமேளா, அர்த்த கும்பமேளாவும் போது ஒவ்வொருத்தையும் போய் அங்கே போய் ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு இது விதமான பலவிதமான இது மாதிரியான மோட்ச சாயுஜ்யம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம், நம்பிக்கை. இப்போ இந்த ஹிந்து தர்மத்தை வந்து இந்த கும்பமேளா ரொம்ப வருஷமாக, ரொம்ப ஆயிரக்கணக்கான வருஷமாக நடந்திருந்தாலும் இதை வந்து ஒரு விதமாக ஒரு கட்டுக்கோப்பாக ரெகுலரைசைஸ் பண்ணி கொண்டு வந்தது பகவத்பாதால் தான். அதுக்கு முன்னாடி இதில் வந்து ஒரு மாதிரி நடந்திருந்தது, அங்கங்கே வந்து இந்த கான்கிரிகேஷன் நடந்திருந்தாலும் கூட இது ஹிந்து தர்மத்துக்கு இது ஒரு வேற இதை வச்சுட்டு இதை வந்து ஒரு ஒற்றுமையும் இதனால் வந்து ஒரு ஹிந்து தர்மத்தை பலப்படுத்தணுங்கிற நோக்கத்தோடு கொண்டு வந்தவர் ஆதிசங்கர பகவத்பாதால தான். இப்போ இந்த 144 வருஷங்களுக்கு ஒரு முறை நடக்கிற இந்த மகா கும்பமேளா வந்து இந்த தடவை பிரயாக்ராஜில் நடக்கிறது. ஜனவரி 13லேருந்து எடுத்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரையும் நடக்கும். இதில் வந்து ஒரு 45 கோடி ஜனங்கள் வருவான்னு எதிர்பார்க்கலாம். உலகம் பூராவிலேருந்து வருவா. இது பெரிய ஒரு நம்மளால் நினச்சே பார்க்க முடியல. 45 கோடி ஜனங்கள் வரான்னா இது என்ன சாதாரண விஷயமா? இவர்களுக்கெல்லாம் வந்து தங்கறதுக்கு, அப்புறம் இவங்களுக்கெல்லாம் ஸ்நானம் பண்ணுறதுக்கு, இதுக்கெல்லாம் எவ்வளவோ வசதிக்காக ஒரு 4000 ஹெக்டேக்கரில் ஒரு புதிய நகரத்தையே அங்கே வந்து உருவாக்கி வச்சுருக்கா. இதை 24 செக்டராக பிரித்து ஒவ்வொரு செக்டர்லேயும் வந்து பலவிதமான ஏற்பாடுகள் பண்ணி மொத்தம் இந்த டென்ட்ஸ் இருக்க தங்க வேண்டிய ஒரு 1.5 லட்சம் டென்ட்ஸு போட்டிருக்கா அப்படின்னு சொல்கிறான். இதை தவிர இந்த ஸ்நானம் பண்ணுற காட்டு இருக்க ஒரு 12 கிலோமீட்டர் தொலைவுக்கு இந்த ஸ்நான வசதிகள்லாம் பண்ணி தரத்துக்காக அதுக்கெல்லாம் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்கோம். இதை தவிர போலீஸ் பாதுகாப்பு, மருத்துவ வசதிகள், டாய்லெட் வசதிகள், இது மாதிரி ஒவ்வொன்றா பார்த்தாக்க ஒன்றும் ஒரு இந்த கூட்டத்தை மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு கண்காணிப்புகள், இப்படி பார்த்து தான் நம்மால் யோஜனை பண்ண முடியாத அளவுக்கு இதெல்லாம் இருக்குது. இதை தவிர இன்னும் காய்கறிகள்னு எடுத்தனாக்கா சாப்பாட்டுக்கு காய்கறிகள்லாம் ஒரு நாளைக்கு ஒரு கோடி என்ன சொல்கிறது, ஒரு கிலோ கணக்கான, ஒரு ஆயிரக்கணக்கான கிலோ கணக்கான அரிசி, கோதுமை, காய்கறிகள் இதெல்லாம் வந்து தேவைப்படுறது. அத்தனைக்கும் இவெல்லாம் ஏற்பாடு பண்ணி, அப்புறம் இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு தண்ணீருக்கு அடியிலையும் கண்காணிக்கிறதுக்கு வேண்டிய ட்ரோன்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கா. நிறைய ஒரு ஆயிரக்கணக்கான போட்டுகள் அதை இதில் சுற்றி வந்து பாதுகாப்பாக சுற்றின்னு வர மாதிரி இப்படிலாம் எவ்வளவோ விஷயங்கள்லாம் பண்ணியிருக்கோம். இந்த கும்பமேளாவில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல என்ன ஒரு பெரிய நன்மைன்னு கேட்டாக்க, நமக்கு வந்து ஒரு இதெல்லாம் இருக்கட்டும், அந்த மோட்சம் கிடைக்கும், இந்த ஒரு இதெல்லாம் இருக்கிற ஒரு ஆன்மீக இதுவாக இருந்தாலும் ஒரு நம்பிக்கை இருக்கிற தவிர நமக்கு வந்து நம்முடைய ஒரு லெவலில் பார்க்கும்போது ஒரு பரோபகாரம், ஒரு ஒற்றுமை, ஒரு ஆயிரக்கணக்கான ஜனங்கள் எந்த விதமான ஒரு சண்டை பூசல் இல்லாமல் ஒரு சௌஜன்யமாக ஒற்றுமையாக எல்லாரும் அந்த இடத்துல ஸ்நானம் பண்ணிட்டு திரும்பி வராங்கிறது ஒரு பெரிய விஷயம். இதை தவிர தான தர்மம், அங்கே போகிறவங்கெல்லாம் பார்த்தாலுனாக்கா இந்த தான தர்மம், நம்ம வந்து இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு என்ன பிரயோஜனம், இதெல்லாம் வந்து தான தர்மம் பண்ணுங்கிற ஒரு உணர்ச்சி வந்து எல்லாருக்கும் வருது. இதுக்கு மேலே ஒரு பெரிய இன்னொரு ஒரு ஆன்மீக எழுச்சியம் வருது. அது என்னென்னா இந்த சரீர பிரக்ஞை, அதை தாண்டின ஒரு ஆன்மீக உணர்ச்சி. எப்படின்னு கேட்டால், அங்கே இப்போ ஜனவரி மாதம் ரொம்ப பயங்கரமான குளிர் இருக்கும். அங்கே நார்த் இந்தியாலாம் பார்த்தாக்க, அதான் பிரயாக்ராஜ் அங்கெல்லாம் நல்ல குளிர். அந்த குளிர்லாம் வந்து ஒரு போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரணும்னாக்க அந்த சரீர பிரக்ஞையை தாண்டின ஒரு ஆன்மீக எழுச்சி அது வரணும். இது வந்து இதை தவிர அங்கே எவ்வளவோ சாதுக்கள்லாம் இந்த சாதுக்கள்லாம் தரிசனம் பண்ணிட்டு, அது மாதிரி நிறைய யோகிகள்லாம் இவாளெல்லாம் தரிசனம் பண்ணிட்டு, இவாளெல்லாம் எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து தபோ வாழ்க்கையை வாழறாங்கிற ஒரு நமக்கு அதை பார்த்தாக்க ஒரு பிரமிப்பு உண்டாகிறது இல்லையா? அந்த பிரமிப்பு நமக்குள்ளேயும் ஒரு ஆன்மீக கிளர்ச்சியை உண்டு பண்ணும். இப்படி நம்ம இப்போ பல விதமாக பார்த்தோம்னாக்கா, உலகத்திலேயே இல்லாத, உலகமே கண்டிராத, காண முடியாத ஒரு பெரிய நிகழ்ச்சி இது வந்து மகா கும்பமேளான்னு சொல்லலாம். இந்த மகா கும்பமேளாவில் நடக்கிற இந்த ஹிந்து தர்மத்தில் நம்ம வந்து சார்ந்து இருக்கோங்கிறதே நமக்கு ஒரு பெரிய பெருமையான ஒரு விஷயம். அந்த பெருமையை இந்த பெருமையை நினச்சிண்டு இந்த இந்து தர்மத்துக்கு வணங்கி ஈஸ்வரனுடைய அருள் பெறத்துக்கு ஸ்ரீ மகாபெரிவாளை பிரார்த்திச்சுப்போம்.